பாடிடலாம் பிரேமாமணி. அப்படியே பாடுமா, நீயே பாடு. அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ணதாமோதரம் வாசுதேவம் ஹரிம் श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. हरे कृष्णा कृष्णा हरे हरे राम राम हरे. अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधिकम् इंदिरा मंदिरं चेतसा सुंदरं देवकी नंदनं नंदजं सन्दते. हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे. विष्णवे जिष्णवे शंकिने चक्रिणे रुक्मिणी रागिणे जानकी जानये पल्लव याचितायात्मने कंस विध्वंसिने वंशिने ते नमः. हरे कृष्णा हरे कृष्णा हरे राम राम हरे राम राम हरे. அதாவது நம்ம 12, 13 முடிஞ்சு 14, 15, 16 நினைக்கிறேன். 15, 16 ஸ்வயமேவாத்மனாத்மானம் 10 விபூதி ஸ்வயமேவா. நீங்களே படிங்க வெங்கட்வேல. இல்ல நான் கார்ல இருக்கேன்னா குருவாராஜ் உமா படி. ஸ்வயமேவாத்மனாத்மானம் தத்துவம் புருஷோத்தம. உமாமா மியூட்ல இருக்க. டேபிள் இல்லையா? மியூட்ல இல்லம்மா. உமாமா மியூட்ல இருக்கா? ஸ்பாட்ல இல்லன்னு நினைக்கிறேன். பக்கத்துல கிச்சன் போயிருப்போம். स्वयमेवात्मनात्मानौ वेत्तत्वं पुरुषोत्तमे. भूतभावन भूतेषु देवदेव जगत्पते. वक्तुमर्हस्य शेषेण दिव्या ह्यात्मविभूतयः. याभिर्विभूतिभिर्लोकान् इमां स्तौ व्याप्य तिष्ठसि. அடுத்த 2 கூட அர்ஜுனன் முடிச்சிருங்க இன்னைக்கு. कतौ विद्यामहै योगिंस् कथं विद्यामहं योगिं त्वां सता परिचिन्तयन्. केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया.
பகவன் விஸ்தரேணாத்மனோ யோகம் மனாயோகம்மா. ஓ சாரி, विस्तरेणात्मनो மனோயோகம் योगम् விபூதிம் ச ஜனார்தன விபூதிம் சஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி பூய शृण्वतो नास्ति मे मृतम् நம்ம நேத்து என்ன சொன்ன, நேற்றையோட இதுல நீ சொல்வது சத்தியம்தான் என்று நான் கருதுகிறேன். மன்யசே, நீ சொல்வது உண்மைதான். ஆனா இதெல்லாம் ரிஷிகளும் மற்றவங்கெல்லாம் சொல்லிருக்கிறத நானும் படிச்சிருக்கேன். இன்னும் வேத குருகுலத்தை படிச்சோம் தானே, அதெல்லாம் தெரியும், படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். தேவர்கள் சொல்லியிருக்காங்க, மகரிஷிகள் சொல்லியிருக்காங்க, வேதத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீயும் அதே சொல்ற, நீ சொல்வதே சத்தியம் என்று நான் கருதி, அந்த ரெஃபரன்ஸ்ல என்றே கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த ஸ்லோகம், இப்போ இருக்கிற இன்னைக்கு அந்த ஸ்லோகம் என்ன, முதல் ஸ்லோகம் என்ன, ஸ்வயமேவாத்மனாத்மானம் நீ உன்னை நீயே நீதான் அறிவாய். இப்ப இவன்லாம் சொல்லியிருக்கிறா எல்லாரும், இதோட உன்னை நீதான் அறிவாய். ஸ்வயமேவ ஆத்மனாத்மானம், தன்னைத்தானே நீ அறிவாய். தத்துவம் புருஷோத்தம பூய கதே திருப்திர்ஹி, இல்ல பூதபாவன பூதேஷு பாவன பூதேஷு தேவதேவ ஜெகத்பதிம். பூத பாவன பூதேஷு, எல்லா உயிர்களுக்கும் நீ நீதான் உயிர், உயிர்களுக்குள்ள இருக்கிற உயிர் நீதான். தேவர்களுக்கெல்லாம் தேவன், அதனால நீ உன்னை அறிந்திடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்வயமேவாத்மனா பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜெகத்பதே வக்தும் அர்ஹஸ்ய சேஷேன திவ்யாத்ம விபூதய. அர்ஹஸ்ஸி, அர்ஹஸ்ஸின்னு சொன்னா அருகதை, நம்ம சொல்றோம் தமிழ்ல அருகதை. வக்தும் அர்ஹஸ்ய, வக்தும் பேசுவதற்கு, சொல்வதற்கு, உன்னுடைய விபூதிகளை சொல்வதற்கு உனக்கு தான் அருகதை இருக்கு. வக்துமரஸ்யசே அசேஷேன, மிச்சமில்லாமல் சொல்வதற்கு, டோட்டலா டீட்டெயிலா ஒரு இது கூட மிச்சமில்லாம சொல்வதற்கு உனக்கு தான் அருகதை இருக்கு. வக்தும் ரகசியசேஷேன திவ்யா ஆத்ம விபூதய, உன்னுடைய விபூதிகளை, திவ்யமான உன்னுடைய விபூதிகளை சொல்வதற்கு, மிச்சமில்லாமல் மிச்சம் வைக்காமல் சொல்வதற்கு உனக்கே அருகதை உண்டு. திவ்யா ஆத்ம விபூதய யாபிர்விபூதிபிர்லோகான் இமாஸ்வாம் வியாப்ய திஷ்டசி. இந்த அவரை பத்தி இதெல்லாம் அவருடைய வர்ணனைகள். யாபிர் விபூதிபிர்லோகான் இமாஸ்வாம் வியாப்ய திஷ்டசி. அதாவது யாபிர், யாபிர்னா எவை எவையில், எந்த எந்த விபூதிகளில் நீ இந்த எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறாயோ அந்த விபூதிகளால், அந்த விபூதிகளை மிச்சமில்லாமல் சொல்வதற்கு உனக்கே அருகதை உண்டு. பாருங்க, நம்ம சென்டென்ஸா எழுதும்போது இது செகண்ட் பார்ட்ல வருது, அது முதல் பார்ட்ல வருது. சம்ஸ்கிருதத்துல அது முதல் பார்ட்ல வருது, இது செகண்ட் பார்ட்ல வருது. பக்தம் மனசேஷேன முதல்ல போ சொல்றாங்க, அப்புறம் யாபிர் விபூதி பில்லோகானிமா சுவாமி வியாபி திஷ்டசி. திஷ்ட, திஷ்டன நிலையா, உறுதியா இருப்பது. திஷ்டசி, இருக்கிறாய். வியாபிய, வியாபித்திருக்கிறாய். வியாபிர்விபூதிபிர்லோகான் இமாஸ்வாம், வியாபிர்விபூதி, எந்தெந்த விபூதிகளால், வியாபிய திஷ்டசி, இந்த இதுல எல்லாவற்றை இடங்களிலும் வியாபித்திருக்கிறாய். அந்த விபூதிகளை எனக்கு சொல்லு. சொல்லும் போது எப்படி சொல்றான்,
விஸ்தாரமா சொல்லு. விஸ்தரேனாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தன. விஸ்தரேனா, விஸ்தாரமா உன்னுடைய விபூதிகள் விஸ்தாரமா இருக்கு. அதை எனக்கு பூயக கதே திருப்திருகி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். திருப்தியா, எனக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு, ஏன்னா எனக்கு திருப்தியே ஆக மாட்டேங்குது. அதை நீ சொல்ல 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 அமிர்தமா இருக்கு உன்னுடைய வச்சனம் எல்லாம். அந்த நீ உன்னுடைய சொற்பொழிவில் எனக்கு திருப்தி ஆக மாட்டேங்கிறது. ஆனால் நீ விஸ்தாரமான உன்னுடைய விபூதிகளை நீயே சொல்லு, விஸ்தாரமா சொல்லுங்க. இங்க விஸ்தாரமா சொல்லுன்னு சொல்றேன். அவன் சொல்றான் இல்லை இல்லை நான் சுருக்கமா சொல்றேன் அப்படிங்கிற. ஏன்னா இது எண்ட்லெஸ் எண்ட்லெஸ். எந்த விபூதிகள் அப்படின்னு இதோட முடிந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளவு விஸ்தாரமா சொன்னாலும் விஸ்தாரமா இன்னும் விஸ்தாரமாயிட்டே போகும். சாமியை இந்த மரத்துல பாரு அப்படின்னு சொன்னா அந்த மரத்துல அதுலயும் பாரு, அந்த மரத்துல அந்த மரத்துலயும் பாரு அப்படின்னு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால இதை விஸ்தாரமா இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன், ஒரு சாம்பிள் சைஸ்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அடுத்த ரவுண்டு நம்முடைய விஸ்வரூப தர்சனத்துல நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அதையெல்லாம் பாருங்க. அங்க விஸ்தாரமா பேச்சுல சுருக்கம், ஆனா ரூபத்துல அன்லிமிட்டெட். எதெல்லாம் பாரு, எல்லாத்தையும் பாரு. உனக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ, எவ்வளவு பொட்டன்சி இருக்கோ, உன்னுடைய ரீச் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏற்றபடி நீ எல்லாத்தையும் பாரு, விரும்புறதெல்லாம் பாரு அப்படின்னு அங்கே சொல்லலாம். இங்கே சுருக்கமா சொல்றேன்னு சொல்றேன், அது அடுத்து வரும். ஸோ இப்போதைக்கு அர்ஜுனனுடைய கூற்று இதுதான். என்ன சொல்ற, நீ இந்த விபூதிகள், உன்னுடைய விபூதிகள் அவர் சொன்னதெல்லாம் சொல்லி நீ ஏத்துக்கிறேன்னா நீ சொல்றது. ஏன்னா நான் படித்ததும் இதுதான், மகர்ஷிகள் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க, பிரம்மசூத்திரத்துல வேதத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீ அது இப்போ நீயே சொல்ற, நீ சொல்வது சத்தியமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த விபூதிகளை நீ சொல்வதற்கு உனக்கு தான் அருகதை. இதெல்லாம் ஒரு மாதிரி ரிப்பிட்டேஷன், அவன் மனசுல எக்ஸைட்மெண்ட்டா டென்ஷனா, இந்த மாதிரி அவருடைய அவருடைய விளக்கத்தை கேட்குற இந்த ஆர்வமா, ஒரு விஷயம் ஒரு சமயம் நீ சொல்வது சத்தியம்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததுல உனக்கு தான் உன்னை பற்றி சொல்றதுக்கு அருகதை இருக்கு, நீ சொல்லு. உன்னுடைய விபூதிகள் எல்லையில்லாத விபூதிகள் எல்லா பக்கமும், அதை வைத்து தான் நீ இந்த உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற, அதை எனக்கு விஸ்தாரமா சொல்லு. குழந்தை மாதிரி அதை நீ சொல்றது, உன்னுடைய பேச்சு அவ்வளோ அமிர்தமா இருக்கு. நமக்கு யார் மேல அன்பு இருக்கோ அவர்களுடைய பேச்சு ரொம்ப அமிர்தமா இருக்கும். திரும்ப திரும்ப கேட்கணுங்கிற எண்ணம், அது டிஸ்டர்பன்ஸா இருக்காது. இவன் குழந்தை நான் படிக்கும்போது எழுதும்போது நாங்கள் ஏதோ பேசினேன்னா அது நமக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும். ஆனால் அது கூட இல்லை, பல சமயம் இரிட்டேஷன். இப்போ எங்கோ அன்பில் தோஷம் இருக்கு, குறை இருக்குன்னு தான் அர்த்தம், இரிட்டேஷன் வருது. ஸோ இவன் சொல்கிறான், அமிர்தம் போல இருக்கு உன்னுடைய வச்சனங்கள், நீ சொல்லு அப்படிங்கிற. அவ்வளோதான் இது அர்ஜுனனுடைய கூற்று. இப்போ நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் பேச ஆரம்பிப்பாரு. ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறார், லிஸ்ட்டு. ஸோ நம்ம விஷயம் முடிந்தது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த விபூதி யோகத்தை சந்தர்ப்பமா வேற ஏதாவது நம்ம படித்தது கேட்டது நீங்க சொல்லுங்க. சொல்லுமா விஜய். சபர்மலையில சுஜாதா சபர்மலைக்கு போயிருக்கும்போது ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு, மேபி அது ரெலவெண்ட். இன்னும் ஒண்ணு சொல்லிடுறேன்னு சொன்னீங்களே, என்னமா? ஸ்வதரேணாத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜன. இன்னும் ஒரு ஸ்லோகம் படிக்க சொன்னேன். படிச்சுமே சொல்லிட்டேடா. விஸ்தரேணாத்மனோ அது படிக்கலையா? இல்ல படிச்சுட்டேன், சொல்லிட்டேடா. அதேதான் விஸ்தாரமா உன்னுடைய விபூதிகள் அப்படின்னு அதுதான் நீ சொல்றாங்க. உனக்கு உன்னுடைய பேச்சு எனக்கு மழலையா அமிர்தமா இருக்கு, திருப்தியே ஏற்பட மாட்டேங்குது மனசுல, போதும் போதும் அப்படின்னு ஆகலை அப்படிங்கிறான்.
ஓடும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து திருப்தி இல்லை. ஆஹா யதேஷ்டம் அப்படின்னு சொல்றது திருப்தி. அதை தாண்டினா அப்புறம் அந்த டோன் வரும். போதும் 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 அப்படி. நாங்களாம் சின்ன வயசுல ட்ரெயின்ல போவோம் உறவுக்காரங்களை பார்க்க. அங்கே நார்த்லேருந்து சவுத்துலேருந்து நார்த்து காசிக்கு போவோம். அவரெல்லாம் போகிறவங்கெல்லாம் நாக்பூர் நடுவில் இருக்கிறதுனால செய்தி தெரியப்படுத்துவா. ஏதோ டிஃபன் காஃபி எடுத்துன்னு போவோம். நமக்கு வேண்டியவங்க ரொம்ப மரியாதை அன்பு, அவர்கள் வந்துட்டு போனதுல சந்தோஷம் எல்லாருக்கும். ட்ரெயினில் உட்காந்துருவாரு. நம்மளாம் ஜன்னலை விட்டு வெளியில் ஜன்னல் பக்கம் நிற்போம். ரொம்ப சின்ன பசங்க, அதனால ஓடுற ட்ரெயினில் இறங்க முடியாது. முன்னாலேயே இறங்கி வெளியில் நிற்போம். கொஞ்ச நேரம் எல்லாம் பேச்செல்லாம் இருக்கும். இந்த பேச்செல்லாம் இருக்கும். நாமும் பகல். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னுடைய தம்பி வந்து அந்த ட்ரெயினை பிடிச்சி அப்படியே ஜன்னலை பிடிச்சி அப்படி தள்ளுவான். சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு, சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு. அந்த மாதிரி திகட்டவில்லை நம்ம சொல்லுவோம். திவிட்டா அது இதுவாகாத திருப்தியாகாத நிலை. அப்புறம் திருப்தி, பரம திருப்தி. ஆஹா அப்படின்னு பரம திருப்தி. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் அந்த இரிட்டேஷன். போதும்பா அப்படின்னு. ஸோ இந்த இதில் அவன் வந்து 2வது ஸ்டேஜில் இருக்கான் இப்போ அர்ஜுனன். சொல்லு நீ அப்படி. சுஜாதா, நீங்கள் என்ன ஹைலைட் பண்ண மாதிரி இருந்தது, சொல்லுமா. இல்ல நான் ஒன்னும் சொல்லலையே. நான் என்ன கை வேற ரேஸ் பண்ணிருக்கேன். நானா பை மிஸ்டேக் ப்ராபபிலி. ஹேண்ட் ரைஸ் ஆயிருக்கு. வெங்கட் சார் ஏதோ சொல்ல வந்தார். அவரோட சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்க. ஐயப்ப மலை, சபரிமலை ஆமா, ஏதோ சொல்ல. ஒண்ணும் இல்ல. இல்ல, சபரிமலையில நம்ம பெரிய பாதையில போகும்போது ஒரு குருவோட ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அது மேபி இதோட ரிலவெண்ட், அதனாலதான் சரிங்க கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன். என்ன டிஸ்கஷன் அப்படின்னா, இப்ப நீங்க விபூதி யோகம்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்கிறது, நம்மளோட விரத முறைகள் அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா இடத்துலயும் ஐயப்பன் தான், எல்லாரையும் நம்ம ஐயப்பனை தான் பாக்குறோம் இந்த 48 நாள். அது அப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படிலாம் சொல்லும்போது, மகேந்திர பிரபு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாரு, அவர் கன்னிசாமி. அவர் ஒரு டவுட் என்ன கேட்டாருன்னா, அப்ப எல்லாமே அவன் தான் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு நடக்காமையே அவர் தடுத்துடலாம்ல. நடந்து அதுக்கப்புறம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுல நம்ம பட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அதை நடக்காமையே தடுத்துருக்கலாம்ல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்ப எனக்கு ஒரு பதில் தோணி நான் சொன்னேன். அது எவ்வளவு தூரத்துக்கு ட்ரூத்னு தெரியல சார். அதான் இந்த இதுல ரிலவெண்டான்னு தெரியல எனக்கு. இது என்ன சொன்னோம்னா, இந்த விபூதி யோகம்ன்றது உண்மைதான். அவர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறது வந்து 100க்கு 100 உண்மைதான். ஆனா பிரச்சனை என்னன்னா, மனுஷனுக்கு வந்து சுதந்திரம் அப்புறம் விவேகம் கொடுத்திருக்காரு. இது ரெண்டையும் உனக்கு கொடுத்துட்டு தான் இந்த மொத்த இதையும் ஆக்கிரமிக்கிறாரு. சோ இது உனக்கு அனுபவிக்கணும் அப்படின்னா நீ சுதந்திரத்தை இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அதாவது என்னோட சுதந்திரம் எனக்கு வேண்டாம்ப்பா, அதெல்லாம் நீயே பாத்துக்கோப்பா, நீ தான் எனக்கு எதுக்கு சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை இழந்துட்டா இந்த விபூதி யோகத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்த அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. அது எவ்வளவு ட்ரூத் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு தெரியல. இல்லைன்னா உன்னால அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா நீ ஒரு திரை மாதிரி போட்டு அதை மறைச்சு வச்சிருக்க. உன்னோட சுதந்திரத்தை நீயே ஹோல்டு பண்ணிட்டு இருக்க. அவர் கொடுத்த சுதந்திரத்தை வேண்டாப்பா அப்படின்னு விட்டுறணும் அப்படின்னு சொன்ன மாதிரி. அழகான பதிலாதான் எனக்கு தோன்றது. ரொம்ப ரிலவெண்டா எனக்கும் பட்டிருக்கு. சுதந்திரம் நான் 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 பார்த்துக்கிறேன், என்னோடது அப்படின்னு. அது வந்து டாமினண்டா இருந்தா நம்ம வந்து விபூதிகளா பார்க்க முடியாது. கரெக்ட் தான். ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு மத்தியானம் யாரோ சுதந்திரத்தை பத்தி பேசும்போது யாரு சொன்னா, குழந்தைய வந்து அம்மா குழந்தை நினைக்கிறது என்ன பார்க்கல போனா. நான் தான் கார்த்தால சொன்னேன்ப்பா. ஓ, நீதானா? குழந்தை வந்து பார்க்கில் அழைச்சின்னு போறா. கொண்டு போய் விட்ட உடனே குழந்தை இங்கங்க ஓடுறது, குதிக்கிறது, ஓடுறது. நான் இன்னுமே ஃப்ரீடம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா அந்த ஃப்ரீடம் வந்து அம்மாவுடைய நிகராணி பார்வையில தான் இருக்குங்கிறது அந்த குழந்தைக்கு அப்ப தெரியாது. அம்மா வந்து கான்ஸ்டண்டா அந்த இது நீ ஓடு, குதி, குட்டிக்காரணம் போடு, எல்லாம் பண்ணு. ஆனா அம்மாவுடைய பார்வை இருக்கு, அங்க இருக்கு. அது எப்போ கட் பண்ணணும்,
எப்போ அதை கண்ட்ரோல் பண்ணணும், எப்போ அதை உணர்த்தணும், டேய் அது உனக்கு அந்த அளவுக்கு சுதந்திரம் கிடையாதுன்னு சொல்லணுங்கிறது அவள் கையில் இருக்கு, அம்மா கையில் இருக்கு அப்படின்னு சொன்னான். காலம்புறன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு காலில் சுதந்திரம்னு அது ஞாபகம் வந்தது. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இதுதான் ப்ராப்ளம். நமக்கு ராமச்சந்திரன் யூஎஸ்ல ஒருத்தன் இருக்கிறான். அவன் இந்த ஒரு அத்தியாயத்தை கேட்டுட்டு கீதா கிளாஸ் அப்போ நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையா நம்ம கையில அப்படின்னு சொன்னான். அது இதே தான் நம்ம இதே கேள்விதான் நம்ம நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேட்கும்போது சொல்றாங்க, எனக்கு ஏன் நல்லது நடக்காம கெட்டது நடக்காம தடுக்க முடியாது? மகாபாரத யுத்தத்தெல்லாம் செஞ்சு அத்தனை பேரும் சாகடிச்சு அது முன்னாலே அவங்க மனசுல அவன் நல்ல புத்தி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னான். நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ இந்த ஸ்லோகமா இல்லை, உங்க மாமனா மச்சனாவன் உன்னுடைய உன்னுடைய இஷ்டப்படி செய்யறதுக்கு அவன் டோன்ட் கேர், அவன் மாட்டிக்கிட்டான். நம்ம அவன்கிட்ட ஒப்படைச்சா அப்போ நான் அவனுக்கு நம்ம தன்னுடைய பொறுப்பு எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையானதை கொடுக்குறான். மற்றபடி எல்லாம் கடவுளுடைய உருவந்தான்னு சொன்னா எல்லாம் கடவுளுடைய உருவம் தான். இப்போ ஒரே எனர்ஜி தான் இருக்கு. அதுதான் இதை ரம்பத்தால மரத்தை அறுக்கிறதுக்கும் அது யூஸ் ஆகுது, வெல்டிங் ராடால இரும்பை சேர்க்கறதுக்கும் அதுதான் யூஸ் ஆகுது. அது எப்படி ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கு? குழந்தைய காப்பாற்றுற இன்குபேட்டரும் அதே எலக்ட்ரிக் கரண்ட்டு தான், ஸ்மசானத்துல உடம்பை எரிக்கிறதும் அதே ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக இருக்கு அப்படின்னு சொன்னான். அதே எனர்ஜி தானே. அவன் எதுக்கு ஒருத்தரை இப்படி பண்றான், ஒருத்தரை காப்பாத்துறான், இன்னொருத்தரை அழிக்கிறான் அப்படின்னு கேட்பாங்க. பொதுவா நம்ம இந்த கேள்வி நிறைய ரூபத்துல வரும். தன்னுடைய வாழ்க்கையில வர அனுபவங்கள் எல்லாம் அவனே இது பண்ணிட வேண்டியதானே, நல்லிஃபை பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு கேள்வி வரும். மகாபாரத யுத்த சம்பந்தமாகவும் அதே மாதிரி கேள்வி வரும். இவ்வளவு கோரமான ஒரு யுத்தத்தை ஏன் அவன் முன்னாலே தடுத்திருக்கலாமே, இந்த சூதாட்டமே நடக்காம தடுத்திருக்கலாம் அப்படின்னா அப்படி அது தெரியல. அவன் நம்ம அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நான் எழுதிருக்கேன் ஒரு ஸ்லோகத்துக்கு, அவன் நம்முடைய மாமனும் இல்லை மச்சனும் இல்லை, நம்ம விருப்பப்படி செய்யறதுக்கு ஒண்ணு கர்மா ஃபேக்டர் இருக்கு, அதுக்கு மேல கர்மா ஃபேக்டர் இருக்கே. அவா பண்ண கர்மாக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோம். என் கையில ஒண்ணுமே இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றாரு. நான் எந்த ஆக்டிவிட்டியில எதுலையுமே நான் எதுலையும் இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை, எனக்கும் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். பட் எல்லாமே அவன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அவனுடைய எல்லாத்தையும் நான் இருக்கேன், ஆனா நான் எதுலையும் இல்லை. கர்மா விளையாட்டும் ஒரு பெரிய ஃபேக்டர் அது. இப்ப மான் இருக்கு, மானும் சாமி தான், புலியும் சாமி தான், ரெண்டும் ஐயப்பன் தான் வச்சுக்கோ. ஆனா மானை சாப்பிட்றது தான் புலியோடைய இந்த லோக வாழ்க்கையில இயற்கையான தர்மம். அதுக்கு பசி எடுக்கும், அதுக்கு இயற்கையான உணவு மான் தான். அப்போ கடவுள் அழிக்கிறாரா அப்படின்லாம் நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா என்ன பண்ணலாம். நமக்கு இந்த பார்வை, நமக்கு இந்த உலகத்துல நாம நடந்துக்கிறத பத்தி நமக்கு வழிகாட்டுறதுக்கு இந்த பார்வை ரொம்ப முக்கியம். அவ்வளவுதான். கடவுள் உடைய வடிவமா உலகத்தை பார்க்க முடியும்னா நம்மளால அந்த உலகத்தோட ரொம்ப அதோடைய வலையில சிக்கிடாம நம்மளால இருக்க முடியும். அது ஒண்ணுதான் நம்ம இதுலேருந்து நமக்கு கிடைக்கிற விஷயம். மற்றபடி அவரவர் கர்மாவும் இருக்கு. கடவுள் அவர் அந்த நியதிகள்லாம் நமக்கு எல்லாமே நமக்கு புரியற மாதிரி இல்லை. சிலதெல்லாம் கொஞ்சம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்கு. சொல்லுங்க. அப்பா இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணச்சே இதுல 4-5ல சொல்லிட்டு இருக்கார், புத்தி, ஞானம், அசம்மோகம், க்ஷமா எல்லாத்தையும் நான் தான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்புறம் 7வதுல சொல்றார், ஏதாம் விபூதிம் யோகம் ச மமயோ வேத்தி தத்வதः சோவிகம்பேன யோகேன. இது கன்வின்ஸ்டா புரிஞ்சுட்டவன், இது சத்தியம்னு தெரிஞ்சுட்டவன், எல்லாமே என் சிருஷ்டி, எல்லாமே நான் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டவன் வேற எதுவுமே என்ன தவிர வேற எதையுமே தேடுறது இல்ல, நாடுறது இல்லன்னு இல்ல. யுஞ்சத்தே நாத்திர சம்சய அப்படிங்கிற அந்த ஸ்லோக அந்த பாட்டம் வரைச்சு டிஸ்கஷன்ல
நீங்க இப்ப மென்ஷன் பண்ண இல்லையா, இதே தானே எதுக்கு பின்ன ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு, எல்லாமே அவர் தான் நம்ம இருக்கச்சு. அந்த டாபிக் வரைச்சு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப பேசப்படுற டாபிக் இல்லையா ஸ்ரீ வைஷ்ணவத்துல. ட்ரூ சரணாகத்தன்னா நீ புத்தி யூஸ் பண்ண மாட்டியா? புத்தி அன்னைக்கு கொஞ்சம் காலிஃபிளவர் கறி இருக்கு, கொஞ்சம் தயிர் வேணும் போடுங்க. நீ கண்டினியூ பண்ணுங்க. சோ சரணாகத்தால ஆயிட்டா அப்போ புத்தியை யூஸ் பண்ண மாட்டோமா அப்படின்ற டாபிக் வந்ததுப்பா. அப்ப நமக்கு புத்தின்னு இருக்கே, அது என்ன பண்ணணும் ஆக்சுவலி, அதுல எண்ணம் வந்தா என்ன பண்ணணும், ஆர் நீங்க எப்படி ஆபரேட் ஆவேல் அப்படின்னு ஒருத்தர கேட்கறச்சு. அவ எப்படி சொல்றா, அவ எப்படி லைஃப லீட் பண்றதா அவ எக்ஸ்பிளைன் பண்ணா அப்படின்னா, எல்லாமே பெருமாள் தான். இந்த தாட் எனக்கு வருதுன்னா அதுவுமே காட் கிவன் தாட் தான் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். அப்போ உனக்கு கன்ஃபியூஷனே வராதா? எல்லாமே காட் கிவன் தாட் அப்படின்னு நீ நினைச்சுட்டு ஆபரேட் ஆயிட்டு போனேன்னா கன்ஃபியூஷன் வராதா அப்படின்னா, அவர் என்ன சொல்றார், கான்ஃபிளிக்ட் இல்லாம ஒரு தாட் வந்ததுன்னா இது பெருமாள் எனக்கு இந்த வழி நடத்துறாரு, நான் நடந்துட்டு போறேன். எங்கேயா கான்ஃபிளிக்ட் வந்ததுன்னா நான் பாஸ் பண்ணி பெருமாள்கிட்ட சொல்றேன், எனக்கு ஏன் கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு தோணலையே, எனக்கு ஏதாவது ஒண்ணு இதுன்னு சொல்லு, நான் அதுபடி நடந்துக்கிறேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட நான் கான்வர்ஸ் பண்றேன். அவர் எப்படி அந்த நிமிஷத்துக்கு எனக்கு மனசுக்கு தோன்றாரோ அப்படி பண்ணிட்டு ஐ வில் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லச்சு. நான் கேக்குறேன், இப்போ இது எப்படி காட் இன்ஸ்பயர்ட் தாட் இல்ல உன் சொந்த புத்தில இருந்து வந்திருக்கு, நீ எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொன்ன ஆன்சர், அப்பா ஐ எம் அட் பீஸ் அப்படின்னா இது காட் இன்ஸ்பயர்டு. நான் பீஸ்ல இல்ல, ஐயோ இது அப்படி பண்ணிருக்கலாமோ இப்படி பண்ணிருக்கலாமோன்னா இது என்னோட அகங்காரத்துல இருந்து என் அறிவுல இருந்து எடுத்த முடிவுன்னு எனக்கு தோணும். இது காட் இன்ஸ்பயர்ட் அப்படிங்கறச்சு ஐ வில் பி அட் பீஸ். இப்போ என்ன யாரோ கூப்பிடுறா, எனக்கு அங்க போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு கிளியரா தோணுறதுன்னா இல்ல நான் வரல அப்படின்னு அவள்கிட்ட சொல்லிடலாம். சோ ஐயோ அவ வருத்தப்படுவாளோ நான் போலன்னா, நான் என்ன பண்ணட்டோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு யோசனை என் மனசுக்குள்ள தோணித்துன்னா, பெருமாளே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, கான்ஃபிளிக்டிங்கா இருக்கே, அவ என்ன பண்ணுவாளோன்னு இல்ல நீ சொல்லிடு அப்படின்னு அந்த நிமிஷத்துக்கு எனக்கு தோணி ஐ எம் ஸ்டில் பீஸ்ஃபுல்லா, தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். இல்ல அவ வருத்தப்படுவா, அதனால நான் போறேன், எனக்கு கொஞ்சம் அனானுகூலம் ஆனாலும் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீ பீஸ்க்கு வந்துட்டேன்னா இட் இஸ் காட் இன்ஸ்பயர்ட் ஆக்ட். நான் அவளுக்கு மனசு வருத்தப்படுவேன் அங்க போயிட்டு இதுக்குதான் வர வேண்டாம்னு நினைச்சேன், வந்துட்டேனே அப்படின்னு நான் அங்க போய் புலம்பிண்டே இருந்தேன்னா இது உன்னோட அறிவுல உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ எடுத்த முடிவு. சோ தட் பீஸ் இஸ் லாஸ்ட். அங்கதான் டிஃபரன்ஸ் ஆறுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணா. எனக்கு இது ரொம்ப லாஜிக்கலாவும் கன்வின்சிங்காவும் தோணித்துப்பா. புரிய வைக்கிற முயற்சி. ஆனா உண்மை நமக்குள்ள கன்ஃபியூஷன் வந்தா ஈகோவுக்கும் உள்ள இருக்கிற இன்னர் வாய்ஸ் பரமனுடைய சஜஷன்ஸோ நம்முடைய உள்ளே இருந்து வரக்கூடிய வாய்ஸுக்கோ கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு அர்த்தம். கன்ஃபியூஷன் வந்தாலே இப்போ இன்னொரு வகையிலையும் இப்போ நம்ம புத்தி எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும், நம்முடைய எஃபர்ட் எந்த அளவுக்கு இருக்கணும், ஃப்ரீவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் கூட நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பசு இருக்கு, பசுவை ஒரு மரத்தோட கட்டி போடுறாரு, அது மரத்தோட கட்டிப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃப்ரீவில் இல்லை. அப்போ ஆனா அந்த பசுவுடைய கழுத்துல ஒரு கயிறு இருக்கு, அந்த மரத்தோட கட்டப்பட்ட கயிறு. அந்த கயிறு 30 அடி நீளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 30 அடி நீளம் இருக்கு. இப்போ அவன் 10 அடி கயிறை நல்லா 4-5 தடவை மரத்தை சுத்தி கட்டியிருக்கிறான். 10 அடி ஃப்ரீவில் இருக்கு. அந்த ஃப்ரீவில்ல முழுசா உழைக்கிறதுக்கு, அந்த புல்லை மேயறதுக்கு அந்த பசுவுக்கு உரிமை இருக்கு, பண்ணணும். அது சும்மா சோம்பலா உட்காந்துருந்தா கடவுளுடைய கிரேஸ் கிடைக்காது. அது செய்து முடிக்கும் போது அவன் பால்காரை எப்படி பசு மாட்டை வேலை மேய்ச்சிட்டு வந்தவன் எப்படி இன்னொரு கொஞ்சம் ரிலீஸ் பண்றான், இன்னொரு 10 அடி ரிலீஸ் பண்றானோ அந்த மாதிரி அவருடைய அனுகிரகத்துல நமக்கு அதுல ஃப்ரீவில் நின்று போகுது. திரும்ப ஃப்ரீவில் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ள ஒர்க் பண்றது. ஸோ இந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது என்லெஸ் ஃப்ரீவில் கிடையாது, லிமிட்லெஸ் ஃப்ரீவில் இல்லை, லிமிட்டெட். ஆமா, லிமிட்டெட். அது கூட வித் தி பர்மிஷன், அவனுடைய பர்மிஷன்ல தான் இருக்கு. அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈகோ பயங்கர ஸ்ட்ராங் ஈகோ. சின்ன குழந்தை கூட பாருங்க, நீ 3 வயசு குழந்தைய மார்க்கெட்ல அழைச்சின்னு போ, கையை பிடிச்சிக்கோ சொன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு கையை காட்டும். இல்ல ஈகோ மட்டும் இல்ல, நம்மளோட இண்டிவிஜுவல் கிரீட் ஒன்று வேற இருக்கு இல்லையா? நம்மளோட பேராசை, ஆசை,
அதெல்லாம் சேர்த்துதான் ஈகோ. அந்த ஈகோக்குள்ள எல்லாமே அடங்கிடும். என்னுடைய விருப்பம், என்னுடைய இஷ்டம், என்னுடைய ஆசை, என்னுடைய தேவை, உனக்கு புரியாது என்னுடைய தேவை இது அப்படிங்கிறது, அது எல்லாமே அந்த ஒரு அகங்கிற விஷயத்துக்குள்ள அடங்கிடும். உண்மைதான் அது. இது பெரிய இது. நான் வெஸ்டர்னர் ஒரு குரூப்போட பேசும்போது அவங்க சொன்னாங்க, உங்க நாட்டில் வந்து லெத்தாலஜிக்கு காரணமே இந்த மாதிரி நீங்க வந்து நினைக்கிறது தான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நாட்டில் வந்து நாங்கள்லாம் பாருங்க, காட்டுக்கு போகிறோம், மலை பாறை ஏறுறோம், அதை பண்ணுறோம் அவ்வளோ பெரிய ஒரு கான்குவரிங் லைஃபாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள்லாம் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனும் இல்லை, ஒரு பெரிய ஆசை, பெரிய இண்டஸ்ட்ரி அமைக்கணுங்கிற ஆசையும் இல்லை, அப்படின்லாம் இருக்கிறதே உங்கள் ஃபிலாசபி தான் காரணம். நான் சொன்னேன், ஆனால் அது அப்படி இல்லை. 4 வகை மக்கள் இருக்கிறாங்க, சாதுர்வர்ணம்னு சொல்கிறோம். சாதுர்வர்ணத்தில் ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு வர்ணத்துடைய டாமினன்ஸ் இருக்குது. இப்போ நீ வந்து பணம்ங்கிற ஆஸ்பெக்ட் எடுத்தால் வைஷ்யந்தான் ஃபஸ்ட்டு, அவன்கிட்ட தான் அது ஃபுல்லாக இருக்குது. க்ஷத்ரியன் அதுக்கு அடுத்தது தங்க நகை, வைர நகை, பெரிய அரண்மனை, இதெல்லாம். சூத்ரன் அடுத்தது தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஓரளவுக்கு சுகமாக வாழறதுக்கு பணம். பிராமணன் வந்து கடைசி 4வது தான். அதில் ஒரு ஏழை பிராமணன் அப்படின்னு அவன்கிட்ட எதிர்பார்ப்பே பண விஷயத்தில் 4வது ஸ்பாட்டில் தான் அவன் இருக்கிறான். அதே மாதிரி பவர்னு எடுத்தால் க்ஷத்ரியனுக்கு தான் முதல் பவர். க்ஷத்ரியன் வந்து டாப்பில் இருக்கிறான். அவன்கிட்ட பவருடைய டோட்டல் விஷயம் அவன்கிட்ட தான் இருக்கு. அடுத்தது வந்து வைஷ்யன், அடுத்தது சூத்ரன், அதுக்கு அடுத்தது தான் பவரில் வந்து பவரில் பிராமணன் 3rd பிளேஸ்னு வச்சுக்கலாம். பவர் இருக்கு. 4வது இடத்துல தான் சூத்ரன். அவர் வந்து சொன்னதை கேட்குற 4வது ஐட்டம். அதே போல் இது வந்ததுன்னா என்ன சொல்கிறது, நியமங்கள், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸுன்னு வந்தால் எல்லாத்த விட அதிகமான இது வந்து பிராமணனுக்கு தர்மம் அப்படின்னு வந்தா அவனுக்கு தான் இது. அதுக்கு அடுத்தது வரக்கூடியவன், அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நமக்கு. நீ பிராமணனாக விரும்புறியா அப்படின்னு கேட்டு இதை விஷயத்த சொன்னான். அப்படின்னா நீ வந்து பணத்திலேயோ பதவியிலையோ நீ அவனோட போட்டிக்கு போகக்கூடாது. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீ வந்து ஞானத்தில், அதே மாதிரி டாப்ல பிராமணன், ஞானம் தேடுதல், ஞானத்தை அடையிற முயற்சி, அதெல்லாம் அப்படின்னு நம்ம வந்து யூனிவர்சலாக இந்த ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு எல்லாம் கிடையாது. நம்ம வியாபாரிகள்லாம் எங்கெல்லாமோ போய் பெரிய பெரிய செல்வத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி க்ஷத்ரியர்கள் மலேசியா வரைக்கும், சிங்கப்பூர் வரைக்கும்லாம் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க ராஜ்யத்தை. ஆனால் என்ன, அந்த ராஜ்யத்தை தன்னுடைய வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் அவனுடைய மகனுக்கோ அவனுடைய தம்பிக்கோ கொடுத்துட்டு திரும்பி வந்திருக்காங்க. அதர்ம ராஜ்யத்துக்கு ஒரு ஃப்ளாகை நட்டுட்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். அது தன்னுடையதாகணுங்கிற எண்ணம் க்ஷத்ரியர்களுக்கு கூட இல்லை. ஸோ இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரீவில் எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ தூரம் அவனுடைய வில்லுக்கு அடிபணியணுங்கிறது நம்முடைய உலக வாழ்க்கையில் புரியுறது ரொம்ப டஃப்பான ஒரு சவாலான ஒரு விஷயம். இப்ப நீங்க சொன்ன இந்த மாடு கால் கட்டி போட்டிருக்கிற அந்த கயிறு, அதே ரேடியஸ் விஷயத்த அகங்காரத்துக்கும் சொல்றாப்பா. ரொம்ப நீளமான கயிறு, ரொம்ப பெரிய ரேடியஸ். அதுக்கு வெளியில தான் பெருமாள் அனுகிரகிக்கிறதுக்கு காத்துன்னு இருக்காராம். நீ இதை தாண்டி போனாதான் உனக்கு பெருமாள் அனுகிரகமே இருக்குன்னா, நீ இங்கேயே சுத்திட்டு நான் இங்கேயே இருக்கேன் உள்ளேயேனா அனுகிரகத்துக்கே ஸ்கோப் இல்ல. சின்னதா இருந்தா அந்த வட்டம், நீ சட்டுன்னு அதை தாண்டி போறச்சே பெருமாளோட அனுகிரகத்துக்கு நீ பாத்திரமாற அப்படின்னு சொல்லுவா. அதான் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், லாஜிக்கலா தான். இதெல்லாம் வெறும் இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டி. இதுல நமக்கு புரியாது. நமக்கு புரியணும்னா நாம வந்து இதை உள்ளே இருந்து அனுபவிச்சாதான் அனுபவிக்கணும். ஆமா, ரொம்ப கஷ்டம். அதுவும் எல்லா நேரமும் நம்ம கரெக்டான சொல்ல முடியும், புரிய வைக்க முடியும்னு கிடையாது. சில சமயம் நமக்குள்ள குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸு, வேறு அனுபவங்களுடைய ரிட்டென்ஷன் அது நான் உள்ள தங்கியிருக்குன்னு சொன்னால் நம்ம கூட கரெக்டான சில சமயம் ஸ்பான்டேனியஸாக ரொம்ப அழகான பதில் வெளிப்படும். அது உள்ள இருக்கிற ஸ்டேட்டஸை பொறுத்து. வெங்கட வேலாயுதம் ஏதோ பேசுறீங்க நீங்க? இல்ல ஒரு பாட்டு ஞாபகம். ஸ்ரீராம் வந்திருக்கிறா?
நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. என்னோட சப்ஜெக்ட் கேட்டீங்கன்னா தெரியல. இல்ல இல்ல இல்ல, நான் ஜஸ்ட் வெளியில இருக்கேன். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு லிசன் டு. சரி சரி சரி, சொல்லுங்க. அல்லது டூ ஆர் டை, ஆக்ட் பண்ணுங்க அல்லது வெளியேறுங்க. நம்ம எல்லாருமே வெளியேறும், முடிப்போம். யோகேஷன் சொல்லட்டு. சொல்லலாம். கிருஷ்ண வந்தே ஜகத்குரும், ஸ்ரீ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நாளைக்கு நான் நம்ம எல்லாருமே ஓப்பன் இன்விடேஷன். ஆனா நம்ம பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஒரு மாசம் அனுபவம் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது. ஆனா ஆஸ்திரேலியா சந்தியா கலந்துக்கிற மாதிரி டைமிங் வேணும். சாயங்காலம்